நீங்க பிறந்த 3 நிமிஷம் ஆச்சு. கண்ணு திறக்கல, காது கேட்கல. உங்களோட சேர்த்து 3 குட்டிகள் பிறந்திருக்கு. 4 கண்ணு திறக்க 2, 3 நாட்கள் ஆகும். அது வரைக்கும் சாகாம இருக்கணும். பல்லு போன கேட்டு போன கூட பகுமானமா அவங்கள தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க அம்மா உங்க கூட தான் இருக்காங்க. டைமுக்கு பால் கிடைக்குது. பார்வை இல்லாததால கொஞ்சம் சிரமமா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆண் சிங்கம் குகைக்குள்ள வரப்போறதில்ல. சில நாட்களில் கண் விழிச்சிடுங்க. இப்போ உங்க தாய் வேட்டைக்கு போகுது. கழுதை புலி காட்டுப்பூனை குள்ள நரி பிணம் தென்னி கழுகுன்னு பல விலங்குகள் சிங்கக்குட்டிகளை வேட்டையாடும். அதனால உங்க தாய் திரும்பி வர வரைக்கும் நீங்க சத்தம் போடாம இருக்கணும். நீங்க மெதுவா நடக்க பழகுறீங்க. உங்க குகை முன்ன விட சின்னதான மாதிரி தோணுது. நாத்தம் பிடிச்ச இந்த குகையை விட்டு வெளியே போய் பறந்து விரிந்து அழகான காட்டை ரசிக்கணும்னு உங்களுக்கு தோணுது. ஆனா வேட்டைக்கு போன உங்க அம்மா உடம்புல காயங்களோட வர்றதை பார்த்தா வெளி உலகம் அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு தோணுது. நீங்க இப்போ வளர்ந்துட்டதால வெளியே போறதை தவிர வேற வழி இல்ல. முதல் முறையா வெளி உலகத்தை பாக்குறீங்க. பசுமையான காடு, அழகான மலைகள், சுத்தமான காத்து. இதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டீங்க. உங்க தாய் உங்க கூட்டத்தை நோக்கி போகுது. உங்க கூட்டம் ஒரு வரி குதிரைய வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. கூட்டத்துல மொத்தம் 4 பெண் சிங்கங்கள், 1 ஆண் சிங்கம், 2 வளர்ந்த குட்டிகள் இருக்கு. பொதுவா பெண் சிங்கங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. வேட்டைக்கு போய் கூட்டத்துக்கு உணவு கொண்டு வரணும், குட்டிங்களை பாத்துக்கணும், அப்பப்போ தலைவரை கவனிக்கணும். அவருதான் உங்க தலைவர். எப்பவும் வெறப்பா சுத்திட்டு இருப்பாரு. 3 நேரம் சாப்பிடுறது, 5 நேரம் தூங்குறது, எல்லையை சுத்தி ஒண்ணு கிடைச்சு வைக்கிறதுன்னு ரொம்பவே பிஸியா இருப்பாரு. அதோட மொத்த கூட்டத்தையும் பாதுகாக்கிறது அவரோட வேலை. கடைசியா வளர்ந்த குட்டிகள். பெருசா ஒண்ணும் வேலை இல்ல. கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்றது, தலைவருக்கு தெரிந்து தள்ளி இருக்கிறது, மிச்சம் மீதி இருக்கிற சாப்பிடுறது. கேவலமா இருக்குல்ல? உங்களுக்கும் நாளைக்கு இதே நிலைமைதான். நீங்க கூட்டத்தோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறீங்க. மற்ற குட்டிங்க கூட சேர்ந்து விளையாடுறீங்க. சண்டை போடுறீங்க, கடிச்சு பழகுறீங்க. பட்டாம்பூச்சியை துரத்துறது, ஓநான்களை பிடிச்சு விளையாடுறது, மரக்கட்டைகளுக்காக சண்டை போடுறதுன்னு வாழ்க்கையோட அடிப்படை பாடங்களை விளையாட்டா கத்துக்கிறீங்க. காத்துல கேட்கிற சின்ன சின்ன சத்தங்கள், அசைவுகள், காத்துல பறக்கிற இலைகள்னு எல்லாமே உங்க கவனத்தை ஈர்க்குது. ஒரு நாள் பச்சோந்தியை பிடிக்கிறதுல உங்களுக்கும் உங்க சகோதரனுக்கும் போட்டி வருது. விளையாட்ட ஆரம்பிச்ச போட்டி சண்டையில முடியுது. நீங்க அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, கடிக்கிறீங்க. ஆனா அந்த குட்டி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. வெறுத்து போன நீங்க அந்த இடத்தை விட்டு போறீங்க. சண்டை போட்டு டயர்டான நீங்க உங்க அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறீங்க. இது உங்க அம்மா இல்ல. பரவாயில்ல. சிங்கங்கள் மற்ற குட்டிகளுக்கும் பால் கொடுக்கும். சிங்க குட்டிகளுக்கு மட்டும் சில நாட்கள் வாழ்க்கை விளையாட்டா போகுது. இப்போ நீங்க முதல் முறையா மாமிசம் சாப்பிட ட்ரை பண்றீங்க. ஒரு பெரிய துண்டை எடுத்து வாய் நிறைய கடிச்சு சாப்பிடுறீங்க. சூடான ரத்தம், மிருதுவான சதை, மேல் பகுதியில் இருக்கிற வழுவழுப்பான கொழுப்பு, அதோட சேர்ந்து